ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராகுல், 21 வயசு. சென்னையில் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்டல் பிடிக்கலன்னு வீட்டில் பேசி தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுத்திருக்கேன். காலையில் 5 மணிக்கு எப்பவும் நான் ஜாக்கிங் போவோம். என்னோடய ஜாக்கிங் 2 மாதமாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தேன். நல்லா டைட்டாக லெகின்ஸ் போட்டு, டிஷர்ட்டும் நல்லா டைட்டாக போட்டுட்டு, அதுவும் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. நான் ஜாக்கிங் போயிட்டுருந்தேன். ஒரு கட்டத்தில் மூச்சு வாங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவளும் என் பக்கத்தில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணான். நான் அவளை பார்த்து லேசாக சிரித்தேன். அவளும் சிரித்தா. அப்படியே 2 பேரும் அறிமுகம் ஆகிக்கிட்டோம். அவள் பேர் வசந்தி. ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கா. ஊரில் ஹஸ்பண்டு, பசங்க, மாமனார் மாமியார்லாம் விட்டு வந்திருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்ந்து ப்ரொமோஷனும். அதனால் மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காதான் சொன்னான். அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அடுத்த நாளும் 2 பேரும் ஒரே டைமில் வந்து ஜாகிங் போனோம். அவளும் எனக்கீடா ஜாக்கிங் பண்ணான். உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுருந்தா. இதேமாரி தொடர்ந்து ஒரு 5 நாள் பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி சனிக்கிழமை, எனக்கு காலேஜ் லீவு, அவளுக்கும் பேங்க் லீவும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நாங்கள் ஜாகிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு நல்ல மழை. எதிர்பார்க்கல. 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டோம். அப்படியே அங்கேருந்து ஒரு பெரிய மரத்துக்கு கீழே 2 பேரும் ஒதுங்கி நின்னோம். அப்போ தான் அவளை பார்த்தேன். கழுத்து கீழே போனதும் அவளோட முன்னழகு நனைஞ்சதில் நல்லா முட்டிட்டு நின்னதில் அதில் அந்த காம்பு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதே பார்த்துட்டு இருந்ததில்ல, அவள் சைலண்ட் ஆனதும் நான் என்னென்னு பார்த்தேன். பார்த்து முடிச்சிட்டேன்னு கேட்டாள். சாரி, இந்த வயசில் உள்ள ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். தப்பு இல்லை, இந்த வயசில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சா. நான் என்னென்னு பார்த்தேன். நானும் என் ஹஸ்பண்டை விட்டு ரொம்ப நாள் தனியாக தான் இருக்கேன். எனக்கு நீ இப்போ பண்ணதும் எனக்கு ஆசையாக வந்துருச்சு அப்படின்னா. நானும் சுற்றியும் பார்த்தேன். நாங்கள் கொஞ்சம் மறைவாக தான் இருந்தோம். அப்படியே அவளை இருக்காமல் கட்டி பிடிச்சி ஒத்துட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தோம். அவளும் எனக்கு பதில் முத்தம் கொடுத்தா. ஒரு 5 நிமிஷம் கழித்து யாரோ சத்தம் கேட்டதும் அப்படியே பிரிஞ்சு ஓரமாக ஒதுங்கி நின்னோம். அதுக்கு மேலே அவளாலையும் அவளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அதனால் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரியான்னு கேட்டால் நானும் சரின்னு. ஃபஸ்ட்டு அவள் போனான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் நானும் பின்னாடியே போனோம். யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா மார்னிங் டைமில், அதுவும் சனிக்கிழமைங்கிறனால யாரும் வெளியில் இல்லை. ஆனால் அவன் ரூமுக்கு போய் அவளை பின்பக்கமாக இருந்து கட்டி பிடிச்சேன். அவளும் விடுடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன்னு சொன்னான். நான் அவள் சொல்கிற எதுவுமே கண்டுக்காமல் அவளோட மாங்கனியில் நல்லா உருட்ட ஆரம்பித்தான். உருட்டிகிட்டே கீழே அவளோட மர்ம தசத்துலேயும் கையை வச்சு தேய்ச்சேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்றா, அப்புறமா பண்ணலாம் அப்படின்னும் அவள் சொல்ல எதுவும் கேட்காம நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைச்சி என்னோட ஆண் வேலை அவளை தூண்டினான். அவளும் சைலண்ட் ஆகிட்டா. 2 பேரும் அப்படியே பெட்ரூம் போய் இறந்த மணியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. 3 வருஷமும் அவள் கூட நான் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதும் அவள் ஊருக்கு போயிட்டா. நான் எனக்கு அங்கேயே வேலை கிடைச்சதுனால அப்படியே செட்டில் ஆகிட்டேன். அப்பப்போ வாட்ஸ்அப்பில் பேசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.